ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளம் நம்ம மொமெண்டம் கன்சர்வேஷன் வச்சு போடலாம். ப்ராப்ளம் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸில், கிராவிட்டி இல்லாத ஒரு பிளேஸில் ஒரு மேன் நின்று ஒரு ஸ்டோனை கீழே தூக்கி போடுறான். அப்போது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கல் கீழே போகும்போது இந்த மேனுக்கும் ஒரு மொமெண்டம் இருக்கும். கரெக்டாக அவன் கீழே போடும்போது அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும்ல, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட்லாம். ஸோ இனிஷியல் மொமெண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. m stone velocity of the stone plus mass of the man velocity of the man அப்படின்னு எடுத்தோம். இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மேனை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுவோம். மாஸ் ஆஃப் மேன் velocity of man, okay, velocity of man is equal to mass of stone velocity of stone. இப்போ velocity of the man என்னன்னு பார்ப்போம். mass of the stone என்ன 0.5, velocity of the stone வந்துட்டு 2, mass of the man வந்துட்டு 50 which is equal to மேலே 5 2 கீழே ஒரு 500, 10 by 500 is equal to 1 by 50 meter per second. ஓகே, இது கிராவிட்டி இல்லாத ஒரு பிளேஸ். கரெக்டா? அப்போ velocity is equal to டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ ஸ்டோனு போய் எவ்வளோ நேரத்தில் கீழே விழுகுதுன்னு பார்ப்போம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டி யூனிஃபார்மாக தானே இருக்கும், ஏன்னா கிராவிட்டி தான் இல்லையே. அப்போது 10 மீட்டர் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதை விட்டுட்டு நம்ம ஈக்குவேஷனுக்கு தடுமாறிக்கிட்டு இருப்போம் சில சமயம். வெலாசிட்டி எவ்வளோ? ஸ்டோன் கீழே வர வெலாசிட்டி 2. கரெக்டாக? அப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ். ஸோ 5 செகண்ட்ஸில் ஸ்டோன் கீழே வருது, அதே 5 செகண்ட்ஸில் மேன் மேலே போகிறான். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம். மேன் மேலே போகிற வெலாசிட்டி எவ்வளவு? 1 by 50 மீட்டர் per செகண்ட். டைம் எவ்வளவு? 5 செகண்ட்ஸ். அப்போது கேன்சல் பண்ணிங்கன்னா 0.1 மீட்டர். ஆல்ரெடி அவன் எவ்வளோ உயரத்தில் இருக்கான்? 10 மீட்டர் ஹைட்டில் இருக்கான். இப்போ எவ்வளோ போயிருக்கான்? 0.1. அப்போ அவனோடது 10.1 மீட்டர். ஆக்சுவலாக ஆட்மன் அவுட்டில் நம்ம இதை செம்ம ஈஸியாக அது ரெண்டு இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னால கொஞ்சம் மேலே உயரம் தான் போகிறான். அது 20 மீட்டரா இல்லை 10.1 மீட்டராங்கிறது தான் ஆட்மன் அவுட்டில் நம்ம சூஸ் பண்ண ஆன்சர். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.